ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியான இந்த லீஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ். இந்த லீஃப் போடுறதுக்காக நான் எந்த பேஸும் வரையலை, ஃப்ரீ ஹேண்டாக தான் போட போகிறேன். லீஃபோட அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். லீஃப் எந்த ஷேப்பில் இருக்கணுமோ அந்த ஷேப்பில். இப்போது அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த சென்ட்ரு சைடு லீஃப் ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருந்தால் அழகாக இருக்குங்கிறனால அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். சிங்கிள் லைன் ஜரி த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். இப்போது இது எண்டு. இப்போது என்ன பண்ணுறேன்னா அந்த லீஃபோட கார்னர் லீஃபை போடுறேன். ஸோ எப்படி இருக்கணும் லீஃப்னு சொல்லிட்டு நான் என் மைண்டில் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஒரு குட்டி லீஃப் உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும் நான் எந்த இடத்துல அந்த லீஃப் பண்ண போகிறேன்னு. ஒரு சின்ன லீஃப் அந்த எட்ஜில் போட்டிருக்கேன். இப்போது மற்ற லீவ்ஸ் எல்லாமே இந்த லீஃபை பேஸ் பண்ணி தான். இப்போது இந்த லீஃப் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு ஒல்லியாக ஒரு லீஃப் போட்டிருக்கேன். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒவ்வொரு குட்டி குட்டி லீஃபாக வரிசையாக போட்டுகிட்டே வர போகிறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த அந்த ஷேப் எப்படி நான் கொண்டு வரேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் லீஃப் இந்த லீஃபோட ரைட் சைடு போடுறேன். இதுவும் ஒல்லியாக அந்த லீஃபோட ஷேப்லேயே அப்படியே கண்டினியூவாக கொண்டு வர மாதிரி. இப்போ இந்த லீவ் ஸ்டிச்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் செயினில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் முடிக்கும் போது சென்டர் லைன் டபுள் செயினாக இருக்கும். ஏன்னா அப்படியே லீஃப் அதுலேயே வரைஞ்சி எடுத்துகிட்டு வரனால. இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லீஃப் ரைட் சைடு போட்டிருக்கேன். இந்த ஷேப் ஒரே மாதிரி இருக்காது நார்மலாக நம்ம லீவ்ஸ் பார்த்தாலே. ஸோ நம்ம அக்யூரேட்டாக அந்த லீஃப் சென்ட்ரல் லீஃப் மாதிரியே தான் மற்ற லீஃப் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது இல்லை. உங்களோட ஹேண்டில் எப்படி ஃப்ரீ ஹேண்டாக அந்த லீஃப் வருதோ அந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, பட் ரொம்ப ஸ்பேஸியாகவும் தெரியக்கூடாது. ஸோ ரொம்ப நல்லா பக்கத்தில் நெக்ஸ்ட் லீஃப் அப்படியே வந்துகிட்டே இருக்க மாதிரி ஒட்டி நல்லா க்ளோஸ்டாக வித்தியாசமாக எப்படி சொல்ல, புளிய மரத்தோட லீஃப்லாம் எப்படி பார்த்துருக்கீங்களா, வரிசையாக இருக்கும்ல, முருங்கை இலை அந்த மாதிரி அந்த ஃபீலில் இது எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ ஒரு குட்டி தண்டில் குட்டி குட்டி லீவ்ஸாக அது இன்டர் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு ட்ரை தான், பட் ரொம்ப அழகாக வந்தது. நான் ஒரு 5-6 லீவ்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ மொத்த லீவ்ஸும் போட்டு காட்டுறேன். இதுதான் லாஸ்ட் 2 லீஃப் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக நான் ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். கடைசி லீஃப் அந்த அளவுக்கு குண்டா ஹைட்டாக தெரியணுங்கிறது இல்லை. ஸோ குட்டி லீஃபாக தான் நான் போட்டிருக்கேன். நான் என்னால் போட்டு முடிக்கிறேன். இப்போது அந்த லீஃபோட சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல சின்ன சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன். அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அத்தனை பீட் வைக்கிறேன். அங்கேயே ஒரு நாட் பண்ணுறேன். 4 to 5 பீட்ஸ் தான் அது இது பண்ணும். நான் தனித்தனியாக பீட்ஸ் கோர்க்கல, அதில் எவ்வளோ இடம் இருக்கோ அத்தனை பீட்ஸை ஒரே மாதிரி வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் அங்கே இந்த இடத்துலையே நான் போட்டுடுறேன். ஒவ்வொரு லீஃப்லேயுமே அந்த சென்டர் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லீஃபில் பீட்ஸ் வைக்கிறேன். கடைசி லீஃப் குட்டியாக இருக்குங்கிறனால 2 to 3 போதும். எல்லா பீட்ஸையுமே எல்லா லீஃப்லேயுமே வச்சுட்டு நான் காட்டுறேன். என்னோட லாஸ்ட்டாக போடுறேன். முடிஞ்சிடுச்சு. எல்லா பீட்ஸுமே எல்லா லீஃப்லேயுமே ஃபில் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக அழகாக அந்த லீஃப் வந்திருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லீஃப் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.